நம்ம ஊர்ல நம்ம நிலத்துல நம்ம ஆளுங்க வரியில போட்ட ரோட்டுல நம்ம ஓட்டுற வண்டிக்கு டெல்லிக்காரனுக்கு ஏன் வரி கொடுக்கணும்? டோல்கேட்ல ஏன் வரி கொடுக்கணும்? முதல்ல யார் வீட்டு யார் அப்பா வீட்டு நிலம் அது? யார் கொடுத்த வரியில நீ ரோடு போட்ட? இங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான டோல்கேட் போட்டு வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு காசு வசூல் பண்றான். ஒரு நாளைக்கு எத்தனை 100 கோடிகள் அந்த டோல்கேட்ல சம்பாதிக்கிறான். இதுக்கப்புறம் காருக்கு இன்சூரன்ஸ் சம்பாதிக்கிறது, காருக்கு ரோட் டாக்ஸ் போடுறது, வண்டிக்கு ரோட் டாக்ஸ் போடுறது, அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, எல்லாத்துக்கும் காசை போட்டு புடிங்க எங்க போகுது? டெல்லிக்காரனுக்கு போகுது. அவங்க கிட்ட தமிழ்நாட்டுக்கு பங்கு கொடுறான்னு கேட்டா தமிழ்நாட்டு பங்கு தரமாட்டேன் நிறுத்தி வைக்கிறான்னா என்ன சொல்ல வர்றான்? பிஜேபி என்ன சொல்ல வர்றான்? உன்கிட்ட வரி வாங்கிக்குவேன், ஆனா உனக்கான பங்கை தரமாட்டேன். நீ உன் காலேஜில் உன் பிள்ளைங்க படிக்கிறத நான் தடுத்து வைப்பேன். நீ சாப்பிடுற சாப்பாடுக்கு அதிகமான வரியை போடுவேன். உன் மொழிக்கு, தமிழ் மொழிக்கு எந்த பணமும் நான் தரமாட்டேன். என் மொழிக்கு பணம் தருவேன். என் மொழி உன் ஊர்ல பேசணும், உன் பிள்ளைங்க என் மொழியை படிக்கணும். ஆனா என் ஊர்ல உன் மொழி தேவையில்லை. என் ஊர்ல உன் மொழியில ஒரு லெட்டர் கூட எழுதியிருக்க மாட்டேன், ஒரு போர்டு கூட வைக்க மாட்டேன். ஆனால் உன் ஊர்ல என் மொழி, என்னோட இந்தி மொழியில தான் எல்லா போர்டும் எழுதி வைக்கணும். என்னோட இந்தி மொழியில தான் உனக்கு உன் ஊர்ல ரேடியோவில் இருந்து மொபைல் போன்ல இருந்து எல்லா இடத்துலயும் அறிவிப்பு என் மொழியில தான் இருக்கணும் சொல்லக்கூடிய திமிரை பார்த்து கொண்டு தமிழ்நாடு ஏன் சும்மா இருக்கிறது? ஏன் சும்மா இருக்கிறோம்? சுயமரியாதை இல்லையா நம்மளுக்கு? வெக்கமா இல்லையா? இவன் யார்? இவன் யாரா? நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? குஜராத்துக்காரன் என்னைக்கா தமிழ்நாட்டு மேல படையெடுத்து வந்து எங்களெல்லாம் நீ வந்து ஆட்சி பண்ணிருக்கிறியா? இல்ல உத்தரப்பிரதேசக்காரன் எங்க ஊர்ல வெள்ளம் வந்தது இப்ப எங்களெல்லாம் காப்பாத்தினியா? நீ என்ன பண்ண? இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.